அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அமுத தமிழ் வணக்கம். இன்னைக்கு காஞ்சி மகா பெரியவர் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு நான் இருக்கேன் அப்படிங்கிற தலைப்பில். காஞ்சி மகா பெரியவரின் தொண்டராக பணியாற்றியவர் பாடசாலை வெங்கட்ராம ஐயர். முதுமை காலத்தில் இவர் சர்க்கரை நோயால் மிகவும் அவதிப்பட்டார். நாளடைவில் படுத்த படுக்கையான அவருக்கு இடது காலை எடுக்கும் நிலை ஏற்பட்டது. மகா பெரியவர் காசி யாத்திரை சென்றபோது அவருடன் நடந்தே சென்றவர் இவர். இவரது மகளான லலிதா தீர்வு வேண்டி மடத்திற்கு சென்றார். அப்போது மனதிற்குள் உங்க மனசு என்ன கல்லா, நான் படுற பாட்டை பார்க்க கூடாதா? உங்களுக்காக ஓடியாடி வேலை செஞ்ச என் அப்பாவுக்கு நீங்கள் தான் அருள் புரியணும் அப்படின்னு அந்த அம்மா வேண்டிக்கிட்டாங்க. மனசில் அருள் புரியணும் ரொம்ப அழுதார். சுவாமிகள் வலது கையை உயர்த்தி ஆசி அளித்தார். இப்படி ஆசி அளித்தார். கவலைப்படாதே, நான் இருக்கேன் என்பதை உணர்ந்த அந்த லலிதா நெகிழ்ச்சி அடைந்தார். மறுநாள் மருத்துவமனைக்கு தந்தையும் மகளும் சென்றபோது மருத்துவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இன்னைக்கு எடுத்த டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் ரொம்ப ஆச்சரியத்தை உண்டாக்குது. இவரோட காலில் பல்ஸ் ஓடுறது, துடிப்பு நல்லா இருக்கு, அதனால காலை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்றனர். இதே மருத்துவர்கள் தான் உயிர் பிழைக்க வேண்டுமானால் காலை எடுத்தே ஆக வேண்டும் என கடந்த ஆண்டு சொல்லியிருந்தார்கள். ஆனால் மகா பெரியவரின் தீர்மானம்தான் கடைசியில் நிறைவேறியது. மறு வாரத்தில் நன்றி சொல்வதற்காக லலிதா காஞ்சிபுரம் சென்றார். அப்போது மகா பெரியவர் ஜாடையாக, மனசுல இவ வேண்டிக்கிட்டு இருக்கா, அது அப்படியே பழிச்சு கொடுத்தான் என அருகில் நின்ற தொண்டர்களிடம் கூறினார். பிறகு லலிதாவை பார்த்து, கல்லான்னு கேட்டியே, கல்லாத்தான் இருந்தேன், ஆனால் அழுதியோ இல்லையோ, அதில் மனசு கரைஞ்சு போயிட்டேன் என்றார் சிரிப்புடன். உருக்கமான பிரார்த்தனைக்கு உடனடி பலன் கிடைக்கும் என்பது நிஜம்தானே. கேட்டதுக்கு மிக்க நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.